ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு தந்தூரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஓவனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லா மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிரில்லுக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு கூடாக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ஓவனில் எப்படி செட் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு எல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு நானும் ஓவன் ரெடி ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்தேன். ஓவனும் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ உள்ள வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி நானும் எங்கள் அக்கா செட் பண்ணி தந்த மாதிரி எடுத்து உள்ளே வச்சு பார்த்தேன். ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்ததுனால மறுபடி வந்துட்டு வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு அக்கா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா தந்தாங்க. நானும் உள்ளே வச்சு எல்லாம் கரெக்டாக செட் ஆகுதான்ட்டு பார்த்துட்டு எல்லாம் மேட்சிங்காக கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஓவர் ஹீட் ஆனதுனால கையால் யூஸ் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அந்த பிளாக் கலர் லைட் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்ன செஞ்சேன்னா க்ளவுஸ் எடுத்து கையில் மாட்டிட்டு அந்த இதையும் எடுத்து பொறுமையாக எடுத்து கீழே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன வேலைன்னா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம செட் பண்ணுறதான் நம்ம இப்போ வேலை. அப்புறம் ஓவன் ஹீட் ஆனாத பிறகு ஒன்று ஒன்றா எல்லாம் நாங்கள் செட் பண்ண கிரில்லில் வந்துட்டு மறுபடியும் ஒன்று ஒன்றா பீஸ்லாம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கீழே அது வந்துட்டு மசாலா எதுவும் கீழே கூட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாக் கலர் பிளேட் வச்சு அக்காவும் நானும் சேர்ந்து ஒரு பீஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. இதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ கைஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஒன்று லெக் பீஸ் எல்லா பீஸும் தனித்தனியாக நாங்கள் எடுத்து நல்லா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ஓவனில் தூக்கி வச்சாச்சு. ஓவனில் வச்சுட்டு சரி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாரும் தெரியாது. ஸோ என்னோட ஃபேஸையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் தான் பண்ண போகிறோம். எல்லாமே கரெக்டாக வச்சு முடிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் கிரில்லே. ஸோ 15 மினிட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோம், வேகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் பொரிக்கிற கம்பி வச்சு தான் நம்ம சிக்கன் எல்லாம் திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வேகிறதுக்காண்டி மறுபடியும் திருப்பி போட்டு வந்து ஸோ வந்துட்டு மறுபடியும் பொறுமையாக எல்லாம் எடுத்து வச்சா தான். ஏன்னா வீட்டில் பண்ணுற கிரில் அப்படி தானே இருக்கும் கைஸ். ஸோ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக அப்பளம் வைக்கிற கம்பியை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எங்கள் மாமா செட் பண்ணாங்க. ஸோ நான் அப்படியே நம்ம விளாக் எடுக்கிறதுல மும்முரமாக இருந்ததுனால நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. நான் வந்து வீடியோ தான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம கிரில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஹோம்மேட் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு வீட்டில் உள்ள குட்டீஸும் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றதுக்கு அவங்க பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.